இந்த ரேபிடோ, ஆட்டோ இப்போ கொஞ்சம் நல்ல பிரச்சனையாக இருக்குல்ல. அதுக்காக ஒரு காமன் மேனாக இருந்து போடுற ஒரு ரெக்கார்டு தான் இது. இது மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே இது கேட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ரீசனாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோக்காரங்க வந்து ராபிடோ மேலே வந்து ஓவராக ஃபைட் பண்ணுறது, நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறது, பேட் வேர்டை யூஸ் பண்ணுறது, வாட் எவர் என்ன வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முதல் காரணம் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு முதல் காரணம் இப்போ இருக்க சிஸ்டம், இப்போ இருக்க கவர்மெண்ட்டு தான். என்னடா இவன் சிஸ்டம் கவர்மெண்ட் பார்த்து குறை சொல்கிறானே நினைக்காதீங்க. இப்போ இருக்க விலைவாசிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது எல்லாருமே வந்துட்டு அடிஷ்னலாக ஒரு இன்கம் வராதா, அடிஷ்னலாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்காதான்னு சொல்லி எல்லா மக்களும் இப்போ அதை தேடி தான் போயிட்டுருக்காங்க. காரணம் இப்போ இருக்க விலைவாசிகள் அதிகம். ஒரு டைமில் இருந்த விலைவாசிகள் இப்போ இருக்கா, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த டூ வீலர் ரேபிடோ ஓட்டுறவங்களாம் எப்படின்னா, ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர் வேலை செஞ்சுட்டு பார்ட் டைமாக அதை ஓட்டுறாங்க. அதுக்கு காரணம் எதுக்குன்னா, ஒரு 100 200 வந்தால் இப்போ இருக்க நம்மளோட இஎம்ஐ, இப்போ இருக்க விலைவாசிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த 100 வச்சுட்டு ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு போகலாம், பால் வாங்கிட்டு போகலாம், ஒட்டப்பேர் ஏதாவது ஒரு ஃபேமிலிக்கு எதாவது செய்யலாம் நினைக்கிறவங்க இருப்பாங்க. அதனால தான் அவங்க அடிஷ்னலாக செய்கிறாங்க. 10 ஹவர் 8 ஹவர் வேலை செஞ்சுட்டு திருப்பி இந்த ரேபிடோ ஓட்டுறதுக்கு அது எவ்வளோ கஷ்டம்னு ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு, ஒரு டே ஃபுல்லாக ஓட்டுறவங்களுக்கு புரியணும் அந்த விஷயம். நீங்கள் ஆட்டோக்காரங்களாம் வந்து உங்களோட வாழ்வாதாரம் போயிடுச்சுங்கிறீங்க. எப்படி வாழ்வாதாரம் போயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பக்கத்து போகிறதுக்கு ஒரு டூ வீலர் புக் பண்ணால் 30 ரூபா கேட்குறான். அப்போ கஸ்டமராக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அதான் ஆப்ஷன், எனக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும், நான் 30 ரூபா கொடுத்து அதில் போகிறேன். இப்போ இதே என் கூட என் ஒய்ஃப் வராங்க, 2 பேரும் ஒரு ரேபிடோ டூ வீலர் புக் பண்ணிட்டு போக முடியுமா? அப்போ நான் ஆட்டோ தான் செலக்ட் பண்ணி ஆகும். அதே ஆட்டோ நான் சிங்கிளாக போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா போட்டு ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு கேட்பார். எனக்கு அந்த இடத்துல 20 ரூபா நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதே டூ வீலர் ஆட்டோக்கு 30 ரூபா கொடுத்தா போதும். அப்போ என் இடத்துல நான் யோசிப்பேன், என்னோடய ப்ராஃபிட்டு, எனக்கு இது லாபம், அதானே நான் பார்ப்பேன். இது அந்த ரேபிடோ ஓட்டுற மேலே தப்பு கிடையாது, கேட்குற ஆட்டோக்கார மேலே தப்பு கிடையாது. அந்த ஆப்பை லான்ச் பண்ண இந்த கவர்மெண்ட் பண்ணாத தப்பு. அது யார் மக்களாக ஆட்டோக்காரங்களாக புரிஞ்சுக்கல. ஓகேங்களா? அது போக விலைவாசிகள் எல்லா பக்கமும் அதிகமாக தான் இருக்குது. இப்போ உங்கள் வாழ்வாதாரம் போயிடுச்சு. வாழ்வாதாரங்கிறது டூ வீலர் ரேபிடோவாக போக எல்லா இடத்துலையும் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துச்சு. ஏன் இந்த ஆட்டோக்காரங்க எல்லாமே எங்கள் சிட்டிக்கு மெட்ரோ ஸ்டேஷனே வேணாம்னு சொல்லி போய் போராட்டம் பண்ணலாமே, ஏன் பண்ண முடியாது? ஏன்னா அது கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தது, அதெல்லாம் பண்ண முடியாது. ரேபிடோ வந்து ஆப்பை வந்து ஒரு ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி ரோட்டில் ஓட்டலாம் சொன்னது யார்? அந்த கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமல் அந்த வந்துடுமா அந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில்? இல்லை, எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் யாரை கேட்கணும்? அதே கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். ஆப்ஷன் சம்பாதிக்க இருந்தால் அது எல்லாருமே சம்பாதிக்க தான் செய்வாங்க. அது வாட் எவர் ஆட்டோக்காரங்களாக இருந்தாலும் சரி, டூ வீலரில் போகிறவங்களா இருந்தாலும் சரி. கவர்மெண்ட்டு கேட்குறதா இருந்தால் எங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் எங்களுக்கு வேணாம், மெட்ரோ ஸ்டேஷன் வந்து மக்கள் எல்லாமே அதில் போக ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் ஆட்டோவில் வர மாட்டாங்க, போய் கேளுங்க. கேட்க முடியாது. மோஸ்ட்டாக மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 70% சென்னை கவர் பண்ணிச்சு. இன்னும் 30 or 40% அதுவும் கவர் பண்ணிடும். இன்னும் உங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப அடிக்கும். இப்போ இதே ரேபிடோவில் போகிற டூ வீலரில் போகிற நிறைய பேர் மெட்ரோவில் ஏறினா 50 ரூபா கொடுத்த சைட்டாக போய் இறங்குறாங்க, ஏசியில் போயிடுவாங்க. அப்போ இந்த வாழ்வாதாரம் எல்லா பக்கம் அடி வாங்குமே. அப்போ இந்த ஆட்டோக்காரங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரில. ஆட்டோவில் போகணுன்னு நினைக்கிறவங்க 2-3 பேர் இப்போ வரைக்கும் ஆட்டோவில் போய்ட்டு தாங்க இருக்காங்க. ரேபிடோ புக் பண்ணி நாங்கள் 2 பேரும் எங்கே கூப்பிட்டு போங்கன்னு யாரும் சொல்லலை. ரேபிடோக்காரங்க 3-4 பேர் வச்சு கூட்டும் போக முடியாது, அது அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆப்ஷனாக இருக்குது, காஸ்ட் கம்மியாக இருக்குன்னா அவங்க அதில் போகிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஏன் ஆட்டோக்காரங்க வந்து ப்ராக்டிக்கலி யோசிக்க முடியும்? நிறைய ஆட்டோக்காரங்க ரொம்ப நல்லவங்களும், நிறைய பேர் ரொம்ப ஜென்யூனான பர்சனாக இருக்க தான் செய்கிறாங்க இப்போ வரைக்கும். நான் எல்லாருமே தப்பு நான் சொல்ல வரல. கெட்டது நல்லதுன்னு எல்லா இடத்துலையுமே இருக்கும். ரேபிடோலையும் கெட்டவங்க இருப்பாங்க, ஆட்டோ ஓட்டுறவங்களையும் கெட்டவங்க இருப்பாங்க, நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் எல்லாருக்குமே காமன் மேனாக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா வானம் பூமி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆண் பெண் அந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல ஆப்போசிட் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ இதில் நிறைய பேர் நினைப்பீங்க, ஏன் ரேபிடோ ஓட்டுறவங்களாம் கரெக்டாக இருக்காங்களா? எல்லாத்துலேயுமே தப்பானவங்க இருக்காங்க, எதுலேயுமே கரெக்டான ஆளுங்க கிடையாது. இன்னும் நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் அதை பற்றி நான் பேச வரல. ஏன்னா இது சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்களா, அதுக்காக நான் சொல்ல வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க விலைவாசிகள் ரொம்ப அதிகம். அதுக்கு காரணம் இப்போ இருக்க சிஸ்டம், இப்போ இருக்க கவர்மெண்ட். அவங்களால மட்டும்தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நமக்கு கிரியேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 years 7 yearsஆக பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் ரொம்ப அதிகமாக அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகிற காரணம் இப்போ இருக்க சிஸ்டம், இப்போ இருக்க கவர்மெண்ட், இப்போ இருக்க விலைவாசிகள். 45 ரூபா பால் பாக்கெட்டு, வாட் எவர் 38 ரூபா பால், வாட் எவர் எல்லாமே விலைவாசி அதிகம். எது விலைவாசி அதிகமாக இல்லாமல் இருக்குது? எல்லாத்துலேயுமே விலைவாசி அதிகம்.
10 ரூபா கொடுத்து ஒரு கடையில் வாங்க வேண்டிய பொருள் இப்போ எல்லாமே 20 ரூபா 30 ரூபா கொடுத்தா தான் கிடைக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு ஆட்டோக்காரங்க பக்கத்து கடையில் போய்ட்டு நீங்கள் ரெகுலராக வாங்குற இடத்துல 40 ரூபா தக்காளி விற்கிறாங்கன்னா, அங்கேருந்து பக்கத்து கடையில் 25 ரூபாய்க்கு 1 கிலோ தக்காளி விற்கிறாங்கன்னா, நீங்கள் இல்லை நான் ரெகுலராக வாங்கலாம் சொல்லி 40 ரூபா போய் கொடுப்பீங்களா? 25 ரூபா 1 கிலோ தக்காளி இப்போ வாங்கிக்கலாம் பக்கத்து கடையில் போய்ட்டு, நாளைக்கு நம்ம அண்ணங்களே வாங்கிக்கலாம் அப்படி தான் நினைப்பீங்க. கரெக்டாக இல்லையா? அதுதானே ஒரு கஸ்டமராக நினைப்பாங்க. நான் ஒருத்தன் தான் போகணும், இங்கேருந்து போகிறதுக்கு 60 ரூபா பரவாயில்ல, நான் 2 வீலர் ரேபிடோ புக் பண்ணிட்டு போயிடறேன், இல்லை என் ஒய்ஃபை கூட்டு போகணும், இல்லை 2 வீலர் ரேபிடோ உட்காந்து 3 பேர் போகலான்னு நினைப்பாங்களா? அப்போ ஆட்டோ தானே புக் பண்ணி ஆகணும். ஸோ என்னை பொறுத்தவரை ஆட்டோக்காரங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். நான் ரேபிடோக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. காமன் மேனாக சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல புரிய வைக்க வரேன். எல்லாருமே ஒரு இன்கம் வந்தால் நம்ம ஃபேமிலியை நல்லபடியாக பார்த்துக்கலான்னு ஒரு சோர்ஸுக்காக தான் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. 2 வீலர்னால உங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவுமே லாஸ் ஆகாதுங்க, அதாங்க உண்மை. 2 பேர் போகணுன்னு நினச்சா அதுக்கு ஆட்டோ தாங்க, காரு தாங்க. ஒருத்தராக போகணுன்னு நினச்சா ரேபிடோன்னு ஒரு ஆப்ஷனால போகிறாங்க. ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்ஷனை டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா யாராலும் அதுவும் போக மாட்டாங்க. ஆனால் அது பண்ணணுன்னா யார்? கவர்மெண்ட் தான் பண்ணணும். நீங்கள் கேட்கணுன்னு நினைக்கிறது, பண்ணணும்னு நினைக்கிறது கவர்மெண்ட்டை பண்ணணும். இப்போ இருக்க சிஸ்டம், இப்போ இருக்க கவர்மெண்ட் என்ன கன்சிடரேஷனில் போகுது நம்ம எல்லா மக்களும் எல்லாருமே பார்த்து தான் இருக்கும். ஒரு ரோடு நல்லா இல்லை, ஒரு எதுவுமே சரியில்லை, ஒருத்தவர் நான் அந்த அரசியல் பக்கமாக போல் சொல்கிறேன். ஸோ அந்த கவர்மெண்ட் ஒழுங்காக இருந்தால் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஆப்ஷன் இருக்கிறத சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்கள நம்ம தாக்குறதுல எந்த ஒரு பலனுமே கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். சிங்கிள் பர்சனாக போகிறாங்களா போட்டோம், 2 பேரை போகிறாங்களா அதுக்கு நம்ம ஆட்டோக்காரங்க தான் வேணும். ப்ரெக்னென்ட் லேடியா அதுக்கு ஆட்டோக்காரங்க தான் வேணும். வயசானவங்க முடியாமல் போகிறாங்க அதுக்கு ஆட்டோக்காரங்க தான் வேணும். அப்போ ரேபிட் 2 வீலர் போக மாட்டாங்க. உங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் இப்போ இருக்க மெட்ரோ தான். அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். இன்னும் மெட்ரோ ஃபுல்ஃபில் ஆகலை, ஃபுல்ஃபில் ஆன பிறகு இன்னும் உங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப அடி வாங்கும். அப்போ நீங்கள் யாரை போய் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி 2 வீலர் ரேபிடோ போகிறவங்களுக்கும் வழி விடுங்க. அவங்களும் நிறைய பேர் ஃபேமிலி, அவங்களும் நிறைய கமிட்மெண்ட், அவங்க நிறைய பேர் கஷ்டங்கள். ஏன்னா இப்போ இருக்க நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சேலரி சரியாக சாகிறது கிடையாது, அவங்க சரி ஒர்த்துக்கு அந்த சேலரி கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க தன்னம்பிக்கையோடு அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம ஏதாவது 2 வீலர் ஓடி சம்பாரிச்சிடலாம், ஜொமேட்டோ, ஜப்டோ, போர்ட்டல், வாட்டவர், ரேபிடோ ஏதாவது ஓடி சம்பாதிக்கலாம் ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த இடத்துக்கு அவங்க அந்த வேலையை தான் செஞ்சு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும்னு நினச்சி அந்த ஃபோக்கஸோடு வராங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ அது ஒரு ஜாப்பாகவே செய்கிறாங்க. அது ஜாப்பாக செஞ்சு என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணணும், எப்போயாவது நம்ம ஃபேமிலி நல்லபடியாக பார்த்துக்கணும், அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் தானே வராங்க. இதே நம்ம ஆட்டோக்காரங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, வயசானவங்க ப்ரெக்னென்ட் லேடி போனால் ஆட்டோவில் தாங்க போய் ஆகணும். சிங்கிள் பர்சனாக போனால் ரேபிடோவில் போகிறதுல தப்பு இல்லைங்க. 2 பேர் போனால் ஆட்டோவில் கம்பல்சரி போய் தானே ஆகணும். ஒரு கை குழந்தை ஒரு லேடி போனால் ஆட்டோவில் கம்பல்சரி போய் தாங்க ஆகணும். புரிஞ்சுக்கோங்க. நான் ரேபிடோ 2 வீலருக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனால் காமன் மேனாக நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் தானே சொல்கிறோம். இப்போ இருக்க சிஸ்டம் சரியில்லை. இது ஒழுங்காக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. இதை நம்ம ஆட்டோக்காரங்க கொஞ்சம் மனசை வச்சு, ரேபிடோ 2 வீலர் போகிறவங்களும் நம்ம ஃபேமிலி தான், அவங்களும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்க தான், அவங்களும் இந்த சொசைட்டியில் இருக்கிற ஒரு ஓட்டு போட்ட ஒரு காமன் மேன் தான். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ப்ளீஸ். ஜெய்ஹிந்த்.